வணக்க நண்பர்களே. மிகப்பெரிய ஜம்பவான் இயக்குனர் இமயம் என்று சொல்லப்படுகின்ற பாரதி ராஜா. நான் நினைக்கிறேன் எனது போக்குவரத்து சத்தம் சில வேளைகளிலே உங்களுக்கு இடைஞ்சலை கொடுக்கும், விளங்குகிறதோ தெரியாது. மிகப்பெரிய ஜம்பவான். அவர் இறுதிக்காலம் அவருடைய குடும்பம் அவரை கைவிட்டு விலகி இருந்தது. அவர் தனிமையிலே இருந்தார், பணம் இருந்தது. அவருடைய சினிமா உலகம் அவரை பராமரித்திருக்கிறது. எனவே இறந்த பின் அவருடைய வீட்டிற்கு அவருடைய மனைவி பிள்ளைகள் வருகின்ற போது இசையமைப்பாளர் கங்கை அமரன் சொல்கிறார், எல்லாருமா கடைசி நேரம் விட்டுட்டு போயிட்டீங்கன்னு இப்போ வந்து கத்துறீங்க. இப்போது உலா வருகிறது காணொளிகள். உண்மைதான், இந்த நேரத்திலே ஆத்மா சாந்தி அடையாது. இறுதி நேரத்திலே அவரை விட்டு அவருடைய குடும்பத்தார் விலகி இருந்தது. முதுமை, வயோதிபம், தள்ளாமை, இயலாமை, நடைபுணம் கிணறுபுணமாக மாறிவிட்டார். எனவே அசௌகரியங்களை அவர் உழைத்து அவர்களை பார்த்தது, பராமரித்தது வசதியாக இருந்தாலும் மகன் இறந்த பின் அவருக்கு ஒரு தடுமாற்றம் வந்தது. எனவே போய்விட்டார். இது உலக வழக்கு, இதை நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. என்னதான் பெரிய கொடி கட்டி பறந்தாலும் இந்தியாவின் தேசிய விருதை பெற்ற இயக்குனர் இறுதியிலே குடும்பத்தாரால் கைவிடப்பட்டு நண்பர்களால் பராமரிக்கப்பட்டது. இப்போது விருந்தினர்கள் போல், உறவினர்கள் போல் அவருடைய குடும்பத்தார் வந்து இறப்பிலே கலந்து கொள்கின்ற போது அவருடைய குடும்ப நண்பர் கங்கை அமரன் பலமாக பேசுகிறார். இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லத்தானே வந்து உலக பொது ராதிகா சொல்லுகிறார், அமரங்கள் விடுங்க, அமர் என்று அவரை சொல்லப்படுகிறது. அது கேட்டோம். இளையராஜாவிடம் கேட்கப்படுகிறது பாரதி ராஜா அவர்களுடைய மறைவை பற்றி. அவர் சொல்கிறார், ஆழ்ந்த இரங்கல், அனுதாபங்கள், ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அவருக்கும் 2 வயது வித்தியாசம் என்று நினைக்கின்றேன். இளையராஜா 76ஆம் ஆண்டே அன்னக்கிளி திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளர் ஆகிட்டார். பிறகு பாரதி ராஜா 76 அவர் இசையமைப்பாளராக வந்துட்டார். 77 நிறம் மாறாத பூக்கள் இசையமைப்பாளர் ஆக இளையராஜாவை வைத்து தான் அவர் இயக்குகிறார். எனவே இருவருடைய தொழில் தகமைக்கு இடையிலேயும் போட்டியோ பொறாமையோ இருக்கவில்லை. ஒரு புலமையாளர் உள்ளே வந்தார். கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து வந்தார். பிறகு 90ஆம் ஆண்டு இளைஞன் ஒருவனுக்கு பாடல்களை எழுதி கொடுத்து இளையராஜாவை வீழ்த்தினார். இதன் விளைவுதான் பின்னாளிலே பிரச்சனையாக வந்தது. மீட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன். பாலியல் லஞ்சம் பெறப்பட்டு பாடகிகளை இசையமைப்பாளரிடம் அறிமுகப்படுத்தினார் வைரமுத்து என்று ஒரு பாடகி பகிரங்க குற்றச்சாட்டு சாட்டியதன் விளைவாக பல பாதிக்கப்பட்டவர்கள் வந்தார்கள். அப்போது வைரமுத்துக்கு சார்பாக எல்லோரும் குரல் கொடுக்க வேண்டும் என்று பாரதி ராஜா விரும்பி பேசினார். அப்போது இளையராஜாவிடமிருந்து பதில் வரவில்லை. உன்னுடைய படத்துக்கு அவன் இரவு போலாக இருந்து பாடல் எழுதி தந்தால் தேசிய விருந்துகள் எல்லாம் கிடைத்தன என்று சொல்லி போட்டு பிறகு சொன்னார், நீ பாதி பிராமணனாக மாறிட்டாய். அதுதான் இப்போது எதுக்குமே கதைக்க விரும்புது. நட்பை தாண்டி, உறவை தாண்டி ஒரு தனி மனிதனை கொச்சையாக தாக்குவது கொலை. இவர் தேசிய விருது பெற்ற இயக்குனர். ஆனால் இளையராஜா அப்படியா இல்லை. இளையராஜா மிகப்பெரிய ஜாம்பவான், எல்லோருக்கும் தெரியும். ஸ்ரீரங்கத்தின் 6வது ராஜகோபுரத்தை கட்டி கொடுத்தார். அதற்கு பிறகு பார்ப்பனர்கள் எல்லோரும் அவர் மீது மிகவும் மரியாதை வைத்திருந்தார்கள். மற்றவரை மதிப்பதல்ல, தன்னிடம் இருக்கின்ற செல்வத்தை இன்னொரு மதத்தினருக்கு, அது மாத்திரமே திருவாசகத்தை அவர் தான் இசையமைத்தார், எல்லோருக்கும் தெரியும். அதற்கு பணம் கொடுத்தவர் ஜெகத் கஸ்பார், கத்தோலிக்க திருச்சபை தான் கொடுத்தார். திருவாசகத்தை மொழிபெயர்த்ததும் கத்தோலிக்க திருச்சபை, அதற்கு இசையமைப்பதற்கு உதவியதும் கத்தோலிக்க திருச்சபை. ஆனால் இசையமைத்தவரும் கிறிஸ்தவர் தான், இளையராஜா. ஆனால் அவர் இந்த நாட்டின் அடையாளம் என்பது இன்னொரு பிரதேசத்தின் அடையாளம் அல்ல. இந்த நாட்டுக்கு எல்லா வளங்களும் இருக்கிறது, எல்லா விவரமும் இருக்கிறது. இசை என்றாலும் தெய்வீகம் என்றாலும் இங்கே இருக்கிறது என்று அவர் தன்னை மாற்றிக்கொண்டார். சாஸ்திரிய சங்கீதத்தை முறையாக கற்று ஆத்மா சாந்தி அடையுங்கள் என்று சொன்னது கொஞ்சம் ஓவர் தான். இருந்தாலும் இவருக்கு அவர் மூத்தவர், 2-3 வயது மூத்தவர் என்று நினைக்கின்றேன். அவர் 41, இவருக்கு 83 என்று சொல்கிறார்கள். எனவே
வைரமுத்து என்கின்ற மனிதனால் தான் இந்த இருவருக்கும் இடையே முரண்பாடுகள் தோற்றம் பெற்றனவே அவர்களுடைய திரையுலகத்திலேயோ அல்லது நட்பிலேயோ அவர்களுக்குள் முரண்பாடு வரவில்லை. எனவே ஒருவருடைய தாழ்வு மனப்பான்மையும் அது என்ன சொல்கிறார், இளையராஜா அவர்கள் 3 தசாப்தத்துக்கு முடிசூடா மன்னனாக திரையுலகிலே வலம் வந்தார் இசையமைப்பாளரை. அவரை வீழ்த்துவதற்கு 41 இசையமைப்பாளர்கள் வந்தார்கள். இதில் 41ஆவதாக வந்தவர் தான், இல்லை 39ஆக வந்தவர் தான் உங்களுக்கு தெரியும், தேனிசை தென்றல் தேவா. பிறகு அவருடைய மகன் இளையராஜா குடும்பத்துக்கே திருமணம் செய்ததால் அவர்கள் ஐக்கியமாகி விட்டார்கள், ஒரே குடும்பமாக. எனவே அது போட்டியாக இருக்கவில்லை. அதற்கு பிறகு எஸ்.ஏ. ராஜ்குமார் வந்தார், ஏஆர் ரஹ்மான் வந்தார். நீங்கள் பார்த்தால் தெரியும், எல்லா இசையமைப்பாளர்களும் முன்னர் ஒரு இசையமைப்பாளரிடம் உதவியாளராக ஒரு இசைக்கருவியை வாசிக்கின்றவர்களாக தான் வந்திருக்கிறார்கள், எல்லாரிடமும் கடமைப்பட்டிருக்கார். எனவே இதில் பாரதி ராஜாவின் இழப்பு என்பது இலங்கை தமிழ் மக்களுக்கு இழப்பு. ஏனென்றால் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைமைத்துவத்தை இலங்கையில் வந்து சந்தித்தார், கடலால் வந்து. திருப்பி இதுக்கு பிறகும் போனார், இறப்பதற்கு முதலும் போயிட்டு வந்தார். எனவே தமிழீழ விடுதலை புலிகளோடு நேரடி தொடர்பில் இருந்தார், அதுதான் உண்மை. அவரால் தான் சீமான் அறிமுகப்படுத்தப்பட்டார், எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. எனவே மணிவண்ணன் சீமான் இலங்கை தமிழர் போராட்டத்திற்கு உறுதுணையாக இருந்ததற்கு காரணம் பாரதி ராஜா இதனுடைய புலம்பெயர்ந்த ஈழத்தமிழன் தான் இன்று உலகை ஆள்கிறான். தமிழர்கள் நாங்கள் தலை நிமிர்ந்து தமிழ்நாட்டை கொண்டாடினாலும், மொழி என்றும் கலாச்சாரம் என்றும் சினிமா என்று முன்னுக்கு வந்தாலும், இன்று உலக வர்த்தகத்திலே சினிமாவை ஈழத்தமிழன் தான் வாங்கி பார்க்கிறான், ரசிக்கிறான், கொண்டாடுகிறான், அழைத்து அங்கே விழாக்கள் வைக்கிறான், கொள்கிறான் என்று அவர் தான் சொல்லியிருந்தார். எனவே இலங்கை தமிழரை பொறுத்தவரையிலே பாரதி ராஜா ஒரு சிறப்பான இயக்குனர் மாத்திரமில்லை, சிறந்த மனிதர் தான், இது மாற்று கருத்தில்லை. தமிழ் சினிமாவிற்கு அதிக கதாநாயகிகளை அறிமுகப்படுத்தியவரும் அவர்தான். ராதிகாவில் துவங்கி, ரதியில் துவங்கி, ரேவதியில் துவங்கி, ராதாவில் துவங்கி, கடைசியாக அவர் அறிமுகப்படுத்திய கதாநாயகி பிரியாமணி, அவரும் தேசிய விருது பெற்றார். உங்களுக்கு தெரிந்தால் வேறு என்ன சொல்ல போகிறீங்க? பாரதி ராஜா 77ஆம் ஆண்டு தான் இயக்குனராக வருகிறார். இளையராஜா 76லேயே இசையமைப்பாளராக இருக்கிறார். அது முன்னே உங்களுக்கு தெரியும், பத்திரகாளி, அண்ணக்கிளி, மச்சானா பார்த்தீங்களா பாட்டு அவருடையது. நிறமாறாத பூக்களுக்கு பிறகு முன்னுக்கு வந்துடுது, பிறகுதான் நிறமாறாத பூக்கள் 2 பறவைகள் 2 வந்து. எனவே அவருடைய இழப்பு என்பது நான் நினைக்கின்றேன் தமிழ் சினிமாவுக்கு அடித்து உடைச்சார். பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள், இயக்குநர்கள் எல்லாரையும் தூக்கி எறிந்து விட்டு கோடம்பாக்கத்துக்கே மீனம்பாக்கத்துக்கையும் வாகினி ஸ்டூடியோவிலையும் ஏவிஎம் ஸ்டூடியோவிலையும் இருந்த கேமரா செட்டை, திரைப்படங்களுக்கான செட்டை தூக்கி எறிந்து விட்டு கிராமத்துக்குள்ளே கொண்டு போய் பாமரன், ஏழை, வளர்ச்சி அடையாத விவசாயி, அவன் என்று எல்லாத்தையும் காண்பித்தார். ஆட்டுக்குட்டி, மாட்டுக்கோட்டில் அது எல்லாம் கிடையாது. பாண்டியன் என்கின்ற ஒரு நவரசமான ஒரு கதாநாயகனை காண்பித்தார், காதல் நாயகனாக. உங்களுக்கு தெரியும், ரேவதிக்கும் பாண்டியனுக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி, ராதாவுக்கும் கார்த்திக்குக்கும் இருக்கிற காதல் கெமிஸ்ட்ரி வேறு யாரும் காட்டவில்லை, பாரதி ராஜா தான் காட்டினார் திரையிலே. நன்றி.